there. Subscribe to my channel. And also press this bell icon. First நமக்கு தேவையான டூல்ஸ் இந்த வந்து பாக்ஸ் ஸ்பேனர் தான் உங்களுக்கு எப்போ ரெகுலராக யூஸ் ஆகும். வந்து அது கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் ஸ்பேனர்லாம் ரொம்ப ஸ்லிப் ஆகும். ஸோ பாக்ஸ் ஸ்பேனர் போட்டு நம்ம வந்து பாக்ஸ் இல்லைன்னா சாக்கெட் ஸ்பேனர் சொல்லலாம். எந்த டூல் கரெக்டாக செட் ஆகும்னு பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது கரெக்டாக ஆகும்னு நினச்சேன். போய் பார்ப்போம். வண்டிக்கிட்டே போய்ட்டு வச்சு போட்டு பார்க்கலாம். ஓகே, வண்டி கிட்ட வந்தாச்சு. கரெக்டாக இப்போ எந்த டூல் செட் ஆகும்னு பார்த்தா அதை வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கணும். இன்சர்ட் பண்ணும்போது டூல் வந்து லூஸாக இருக்கக்கூடாது. கையில் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்தால் அதை போடக்கூடாது. கரெக்டாக ஹிட் ஆகணும். லைட்டாக வந்து கொஞ்சோண்டு ப்ளே இருக்கணும். லைட்டாக தான் ஷேக் ஆகணும். இந்த 3 ஸ்க்ரூ தான் இப்போ கரெக்டாக போகிறோம். 3 ஸ்க்ரூ கரெக்டாக இப்போ அந்த கவர் தனியாக வந்துடும். ஓகே, அது செட் ஆகலை. இது போட்டு பார்க்குறோம். இதுவும் போட்டு பார்த்தோம். ஓகே, இதுதான் செட் ஆச்சு. இதில் வந்து இன்ச்சஸில் இருக்கும். 5.5/16 இந்த சைஸு. எம்எம்மில் பார்க்கும்போது 8 mm இல்லை 10 mm வரும். 10 mm வரும். ஸோ அதை வந்து சாக்கெட் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து லூஸ் பண்ணிடலாம். நல்லா தெரியாமல் கேமரா மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ கழட்டி ஆச்சு. அதை கழட்டின அப்புறம் வந்து உள்ளே பாருங்கள் எவ்வளோ டஸ்டியாக இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் இப்போ வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக மெயினாக நம்ம வந்து டீசல் யூஸ் பண்ணலாம், இல்லை கெரோசின் யூஸ் பண்ணலாம். டீசல் யூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் நம்ம வந்து இன்ஜின் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன ரீசன்னா வந்து டீசல் கொஞ்சம் பவரானது. பெட்ரோல் யூஸ் பண்ணவே கூடாது இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப டேமேஜ் போயிடும். டீசல் யூஸ் பண்ணினா ஒன்றா வந்து இந்த செயின் லிங்க்கில் இந்த ஓவர்ஃப்ளோ ஆச்சு உள்ளே அந்த வாஷர் கிட்டலாம் போகும்போது நமக்கு வந்து அந்த ஒரு மாதிரி அந்த ஓரிங்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக லைஃப் குறையும். இப்போ வந்து கொஞ்சம் ரேஷியோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 100 ml டீசலுக்கு ஒரு 50 ml ஆஃப் ஆயில் அதை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல பாத்திரத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ப்ரஷ் வந்து அந்த ப்ரஷோட பேக் சைடில் ப்ரிசல்ஸ், பெரிய ப்ரிசல்ஸ் இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து அது மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டோம். கொஞ்சம் ஊறும். கொஞ்சம் ஊறின அப்புறம் நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ செயின் ஃபுல்லாக வந்து அதை வச்சு அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து ப்ரஷ் வச்சு நம்ம வந்து இந்த எண்டை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து டென்ஷன் பார்க்குறோம்ல, அந்த இடத்துல பண்ணணும். ஸோ அங்கே தான் முதல்ல நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து அதில் வந்து 3 பக்கம் ப்ரிசில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 3 பக்கம் ப்ரிசில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேல் பக்கமாக பார்த்து நம்ம வந்து பண்ணிடணும். மேல் பக்கம் மட்டும் விட்டுட்டு அது சைடில் பேக்கில் 2 சைடு ஆஃப் த செயினும் பாட்டம் ஆஃப் த செயினும் வந்து க்ளீன் பண்ணணும். அப்படியே சுற்றி எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணிகிட்டே வரணும். நல்லா வந்து வைப் பண்ண அந்த வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து அந்த பண்ணணும். அப்பப்போ அந்த வந்து ஊற விடுங்க. டீசலில் முக்கும்போது எல்லா சைடும் வந்து ஃபுல்லாக வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து டீசலாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வீலை வந்து சுற்றி விடுங்க. சுற்றி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணணும். இந்த கேப்பில் வந்து சொல்லி கொடிடும். வெர்டிகல் மோஷனில் வந்து மூவ் பண்ணிங்கன்னா வந்து ஒவ்வொரு லிங்குக்கு நடுவில் இருக்கிற ப்ரெஷ்ஷோட வந்துடும். ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பேக் சைடில் இருக்கிற ப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி அதை வச்சு பண்ணிவிட்டு
ஒரு கிளாத் வச்சு தொடச்சி பாருங்கள். ஸோ இங்கேயும் கூட அப்படி பண்ணும்போது வந்து ஸ்ப்ராக்கெட்டில் இருக்கிற அந்த பல்லுலாம் இருக்குல்ல, அந்த பல்லுக்கிட்ட வந்து இருக்கிற டஸ்ட்டு கூட வந்து இந்த இடம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். ஸோ அங்கேயும் வந்து நம்ம அந்த டீசல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு தொடச்சி எடுத்துடலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வாட்டி பண்ணிவிட்டு துணியில் வந்து ஒரு துணி இருக்கும், நூலாக வரும். ஸோ அந்த மாதிரி துணி யூஸ் பண்ணோம்னா நார்மலாக நான் வந்து அந்த மாதிரி நூல் எதுவும் பிரிஞ்சு வராத துணியாக எடுத்து செயினை வந்து நல்லா தொடச்சிட்டு பாருங்கள். டஸ்ட்டு இன்னும் இருக்குது, ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டீசல் யூஸ் பண்ணி இன்னும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஸோ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா செயின் வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் வந்து இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 months பிஃபோர் நடந்தது. என்னென்னா வந்து என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் கசின் சொன்னாங்க, அத்தை பையனோ மாமா பையனோ எதுவும் சொன்னார், பட் ஏதோ ஒன்று எதிர்பட்டோம். அவருக்கு என்னென்னா வந்து இந்த மாதிரி ஒரு KTM பைக் வச்சுருக்காரு. என்ன மாடல் தெரியல. அதில் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து இந்த மாதிரி ஒரு செயின் லூப்ரிகேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு, செயினை க்ளீன் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி யூடியூப் பார்த்து ஏதோ பண்ணியிருப்பார். அவர் வந்து என்ன பண்ணார்னா வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியரில் போட்டுட்டு இந்த மாதிரி பேடக் ஸ்டாண்ட் வச்சுருக்காரு. பேடக் ஸ்டாண்டில் போட்டு ஃபஸ்ட் கியரில் போட்டு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணியிருக்காரு. ப்ரஷ்ஷு ஸ்லிப் ஆகி ஆமாம் ப்ரஷ்ஷு இல்லை, துணி மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணும்போது துணியோட அந்த எட்ஜு மாட்டிக்கிச்சு. ஸோ அதை அப்படியே வந்து கையை வந்து 2 விரல், அதாவது இந்த நடு விரலும் பக்கத்து விரலும், ஆள்காட்டி விரல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விரலும் நடு விரலும் வந்து மாட்டி கை துண்டாக போயிடுச்சு. 2 விரல் துண்டாக போயிடுச்சு. துண்டாக போனதால் வந்து அவரோட ப்ரொஃபஷனல் என்னென்னா ஃபோட்டோகிராஃபருக்கு கிளிக் பண்ணுறதுக்கு அந்த பட்டன், அந்த ஆள்காட்டி விரல் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ வந்து கேமரா ஹோல்ட் பண்ணுறதுக்கும் அந்த விரல் தான் முக்கியம். அது இல்லாமல் ஃபோட்டோஷாப் எடிட்டிங் பண்ணுறதுக்கும் ரைட் சைடு ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து அந்த விரலாம் வந்து அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு விரல்கள் ரொம்ப முக்கியம். பைக் ஓட்டுறதுக்கும் விரல்கள் முக்கியம் இல்லை. சரி, அதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து வண்டி க்ளீன் பண்ணும்போது நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க் செய்யும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எவ்ரி 500 kilometers வந்து செயின் லூப் பண்ணுங்கள். செயின் லூப் பண்ணும்போது செயின் வந்து அழுக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், செயின் நல்லா இருக்கணும். ஸோ அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தொடச்சிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ரஷ்ஷு, நீங்கள் இதே மாதிரி இந்த ப்ரொசீஜர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ப்ரஷ்ஷு வச்சு கூட அந்த இருக்கிற டஸ்ட்லாம் வந்து தட்டி விட்டு கூட நீங்கள் வந்து அந்த லூப்ளிகேஷன் ஒர்க்கு நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து செயினை க்ளீன் பண்ணும்போது பண்ண மாதிரியே வந்து அந்த ஸ்ப்ராக்கெட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற அந்த ஆக்சல் ஏரியா எல்லாமே வந்து அந்த டீசல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தொடச்சி விட்றலாம். என்ன ரீசனாக நம்ம செயினை மட்டும் க்ளீன் பண்ணால் பார்த்தாது, நம்ம அதையும் சேர்த்து அந்த ப்ரஷஸ் மூலிமா க்ளீன் பண்ணோம்னா டஸ்ட்டெல்லாம் வந்து அந்த ஆக்சலில் போய்ட்டு உட்காரும்போது அந்த ஆக்சலில் இருக்கிற அந்த ஒரு பேரிங்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அதுலேயும் வந்து டஸ்ட்டு படியும். சீக்கிரமாக வந்து அது வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு செயினாவது நமக்கு விஷயம் தெரியும், ஆனால் பேரிங் வந்து விஷயம் தெரியாது. நம்ம வந்து சவுண்டு போகிற ஸ்பீடில் வந்து நம்ம வந்து சவுண்டை மட்டும் அளவுக்கு கவனிக்க முடியாது. சடனாக வந்து பேரிங் உடஞ்சிதுன்னா சடனாக வீல் லாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பேரிங் ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் வந்து லைட்டாக ரூப்ளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் வந்து செயின் லூப் பண்ணும்போது வீலை வந்து கையால் சுற்றி விட்டு பாருங்கள். சுற்றி விட்டு பார்க்கும்போது அந்த பேரிங் உடஞ்சிருந்தாலோ அதாவது ஷேக் இருந்தாலோ உங்களுக்கு கையில் ஃபீல் ஆகும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பேரிங் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எவ்ரி 5 kilometers ஆர் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் வந்து பைக்குக்குன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பைக்கும் நல்லாயிருக்கும், நமக்கும் வந்து ரைடு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே கேஸ், இவ்வளோ தான் க்ளீனிங் தான் முடிக்க போகிறேன். இப்போ வந்து செயின் லூப் பண்ணும்போது நீங்கள் வந்து பாருங்களேன், லூப்ரிகேட் அப்ளை பண்ணலாம். எப்பவும் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து செயின் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணணும், ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி துணி வச்சு
நல்லா ரொட்டேட் பண்ணி அதை வந்து செயினை வந்து மேலேயும் கீழே சைடில் எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வீலை சுற்றி விடுங்க. எப்போ துடைக்கும் போதும் செயினை க்ளீன் பண்ணும்போதும் தயவுசெய்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கியர் போட்டுட்டு மட்டும் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஹைலி ரிஸ்க்கு. செயினோட பேக் சைடில் வந்து ஸ்ப்ராக்கெட் ஏரியாவில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த இன்ஜின் ஏரியாவில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, அங்கே வந்து நம்மளால் ப்ரஷ் போட முடியாது. ஸோ அங்கே வந்து நம்ம துணியோட கொஞ்சம் திக்னஸாக வந்து ரோல் பண்ணிவிட்டு செயினுக்கு மேலே வச்சுட்டு வீலை சுற்றும் போது அது என்ன ஆகுனா அதுக்கும் அந்த ஒரு கைட் மாதிரி ஒரு பேரல் மாதிரி கொடுத்துருப்பாங்க சுற்றி. ஸோ அதில் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டு அது அப்படியே ரோல் ஆகி வரும்போது செயினுக்கு சைடில் பேக் சைடில் இருக்கிற டஸ்ட்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும். சரிங்களா? ரொம்ப வச்சோம்னா வந்து ரொம்ப செயினுக்கு டென்ஷன் கொடுப்போம். ஸோ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உரசினே சுற்றுற மாதிரி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு துணியை வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ரோல் பண்ணிவிட்டு அதை உள்ளே அப்படி வச்சுட்டு அப்படி சுற்றி வந்தீங்கன்னா துணி இந்த மாதிரி சுற்றி வரும்போது நமக்கு வந்து பேக் சைடில் இருக்கிற டஸ்ட்லாம் வந்துடும். ஸோ வந்து இந்த மாதிரி அடிக்கடி பண்ண வேண்டாம். இது ஃப்ரண்ட் கவரை கட்டுறது. ஏன்னா கவர் வந்து இன்ஜின்லேயே வந்து மவுண்ட் ஆகிருக்கு அந்த கவர். அந்த பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து அந்த ஸ்ட்ரெயினை லூஸ் பண்ணும்போது எக்காரத்தோடு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது மூலிமா லைட்டாக ஆயில் வருது. ஓகேங்களா? இன்ஜின் ஆயில் கொஞ்சமாக வெளியே வரும். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம் லூப்ரிகேட் பண்ணும்போது அப்படின்னு பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இது கொஞ்சம் ஆயில் வெளியே வரும். இப்போ நான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், செயின் கவரை போட்டுருங்க. அந்த இப்போ ஃப்ரண்ட்டில் அந்த இன்ஜின் பக்கத்தில் கட்டினீங்களா அந்த ஒரு கவர் மாதிரி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைட்லேருந்து மட்டும்தான் எப்பவுமே லூப் அடிக்கணும். செயினோட பேக் சைடில் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரஷ் வைப்போம். ஆனால் வந்து இந்த ஏரியாவில் வந்து க்ளீன் பண்ணுறப்போ அந்த செயின் க்ளீனிங் ப்ரஷ் போட முடியாது. ஸோ அப்போ வந்து சின்னதாக அந்த பெயிண்டிங் ப்ரஷ்ஷோ இல்லை வந்து நம்ம டூத் ப்ரஷ்ஷோடு அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அது வந்து இது வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் நீங்கள் க்ளீன் பண்ண முடியும். பேக் சைடில் க்ளீன் பண்ண பேக் சைடில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுனா வந்து ஒரு கிளாத் வச்சு நம்ம அந்த சின்ன ஒரு டீத் இருக்குல்ல, இந்த சின்ன வீல் இருக்குல்ல ஃப்ரண்ட்டில், ஸோ அந்த செயினுக்கு மேலே வந்து நம்ம அந்த துணியை வந்து கொஞ்சம் உள்ளே இன்சர்ட் பண்ணோம்னா வந்து இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் வந்து ரொம்ப டைட் இல்லாமல் நார்மலாக வந்து வீலை வந்து கொஞ்சம் லைட்டாக ரோல் பண்ணோம்னா நமக்கு வந்து பேக் சைடில் இருக்கிற அந்த பின்னாடி இருக்கிற டஸ்ட்டும் வந்து சேர்ந்து வந்து அப்படியே அந்த துணியில் வைப் பண்ணி வெளியே வந்துடும். ஸோ அப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் க்ளீனிங் ப்ராசஸ் முடிச்சிட்டேன். இப்போ வந்து துணி வச்சு வைப் பண்ணுறேன். இந்த துணி வந்து எந்த மாதிரி துணி யூஸ் பண்ணால் வந்து அந்த நூலாக வர மாதிரி இருக்கக்கூடாது. காட்டன் கிளாத் யூஸ் பண்ணலாம். நூலாக வர மாதிரி இருக்கக்கூடாது. மைக்ரோ ஃபைபர் கிளாத் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை வச்சு பண்ணும்போது ஏன்னா வந்து அந்த செயினோட கேப்லலாம் வந்து ஜாயிண்ட்டில் வந்து அந்த நூல் மாட்டாமல் இருக்கும். ஸோ அந்த நூல் மாட்டிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து
ப்ராப்பர் லூப்ரிகேஷன் இருக்காது, அந்த இடத்துல செயின் வந்து ப்ளே இருக்காது. ஸோ ஃப்ளெக்சிபிளாக ரோல் ஆகாது. ஸோ வந்து சீக்கிரமாக வந்து செயின் வந்து தேய ஆரம்பிச்சிடும், இல்லை கட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் வந்து எப்படி நம்ம வந்து ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணோமோ அந்த எல்லா சைட்லேயும் வந்து துணியை வச்சு வைப் பண்ணி எடுத்துடலாம். ஏன் வந்து வைப் பண்ணுறோன்னா வந்து அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து கேப்பில் அந்த ஓரிங் கிட்ட வந்து மாட்டிகிட்ருக்கோம். ஸோ துணியை வந்து வச்சு வைப் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து இருக்கிற டஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாக வெளியே வந்துடும். பாருங்கள், செயின் அந்த இருக்கிற செயினுக்கு பேக் சைடில் ஏரியாலாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு நீங்கள் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் வந்து இந்த செயின் க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து செயின் நல்லா லைஃப் வரும். ஸோ வந்து மந்த்லி இது ஒரு 1 hour டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன், எல்லாமே கழட்டி க்ளீன் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு 1 hour வந்து வெஹிக்கிள் வந்து இதுக்காக வந்து இங்கே வந்து வண்டிக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயின் லைஃப் நல்லாவே இருக்கும். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம லூப்ரிகேஷன் பண்ணலாம். லூப்ரிகேஷன் எப்படி பண்ணுறது பாருங்களேன், நான் இப்போ பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு. கடைசியாக வந்து ஒரு வாட்டி வீலை வந்து நல்லா சுற்றி பாருங்கள், எங்கேயாவது நம்ம வந்து ஏதாவது க்ளீன் பண்ண விட்டோமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செயின் ஸ்பாக்கெட்டோட பேக் சைடில் அந்த செயினை லைட்டாக புல் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த டீத்துலேருந்து அந்த செயின் வெளியே வரும்போது ரொம்ப வந்துச்சு, அதாவது பாதிக்கு மேலே வந்துச்சுன்னா நீங்கள் செயின் டைட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை கொஞ்சம் தான் வருது, 1 or 2 mm வருதுன்னா செயின் டைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு நார்மல் லோக்கல் ஸ்ப்ரே தான் இது. நான் இங்கே நேர ஸ்டோரில் வந்து இதுதான் கிடச்சிது. சரி, முதல்ல இதை அப்ளை பண்ணிவிடுவோம், அப்புறம் நம்ம வந்து பிராண்டடாக வந்து ஏதாவது ஸ்ப்ரே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது அதை வாங்கி யூஸ் பண்ணுறேன். அண்டு இன்னொரு சின்ன டிப்ஸு இல்லை அட்வைஸும் கூட எடுத்துக்கலாம். இந்த செயின் கிளீனர்னு சொல்லுவாங்கள்ல, அது வாங்கி நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். என்ன ரீசன்னா வந்து தேவையில்லாத நமக்கு ஒரு செலவு தான். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டீசலே யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த ஸ்ப்ரே ஒரு ஸ்ப்ரே கேன் இருக்கும்ல, நார்மலாக வந்து இந்த கோலின்லாம் வருமே, அந்த மாதிரி ஸ்ப்ரே கேனில் வந்து நம்ம அந்த டீசலில் கூட லைட்டாக யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி டீசலில் கெரோசின் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதில் க்ளீனிங்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லூப்ரிகேஷன் முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நான் வந்து டிப்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், வேறு ஏதாவது சொல்ல மறந்துடுறேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு அப்டேட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட சீக்கிரம் வந்து இன்னும் பெட்டர் வீடியோஸ்லாம் போட போகிறோம். தேங்க்யூ வெரி மச். பை பாய்.